पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, நாம் இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேச திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 347வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் பிரத்யும்ன ஜனகா என்பது. உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு நாம் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். தக்ஷன் என்ற ஒருவனுடைய பெண் சதி. அந்த சதி தேவியை தக்ஷன் பிரம்மதேவருடைய சிபாரிசினால பரமேஸ்வரனுக்கு திருமணம் செய்து கொடுத்துருந்தான். சதி பரமேஸ்வரன் அந்யோன்ய தம்பதிகளாக இருந்தார்கள். ஆனால் தக்ஷனுக்கு பரமேஸ்வரன் மீது ஒரு காரணமில்லாத அசூயை, பொறாமை. அவனுக்கு பிரஜாபதிகள் என்று சிலரை பிரம்மா நியமித்திருந்தார். அவர்களுக்கெல்லாம் தலைவனாக ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தார் தக்ஷனை. அதன் பிறகு அவருடைய செருக்கு இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு சபை கூட்டியிருந்தார் பிரம்மா. அதற்கு பரமேஸ்வரனும் வந்திருந்தார். பல ரிஷிகள், தேவர்கள் வந்திருக்கா. அப்போ தக்ஷன் கொஞ்சம் லேட்டாக தான் விஐபி என்கிற செருக்கோடு வந்தான். பிரஜாபதிகளின் பதியாயிட்டானே. தக்ஷன் வந்ததை கண்டு அனைவரும் எழுந்து வரவேற்றார்கள். அப்பொழுது தக்ஷன் இங்கும் அங்கும் நன்கு பார்த்தார். யாராவது எழாமல் இருக்கிறார்களா? தனக்கு யாரேனும் அவமானம் செய்யாமல் இருக்கிறார்களா என்று பார்த்தார். பார்த்தால் எல்லாரும் இருக்கிறார். அந்த பாடி லாங்குவேஜை பரமேஸ்வரன் பார்த்தார். இப்படி எல்லாரும் எழுந்து நிற்கிறாளே, இவருக்கு இப்படி மரியாதை காட்டுவது அன்புதானே. போரும் அமருங்கள் பரபரக்க வேண்டிய தக்ஷன் அமர அங்கும் இங்கும் பார்த்து எல்லாரும் நிற்கிறார்களா என்று வெரிஃபை பண்ணிக்கொள்வது அவருக்கு பொறுக்கலை. அது தப்பு என்று நினைத்தார். தப்பு தான் அது. ஆகையினால் தப்புன்னு அவர் உட்காந்துட்டார். அவர் உட்கார்ந்த உடனே தக்ஷனுக்கு கடும் சினம் வந்தது. தக்ஷன் சொன்னான், நான் இவன் பிரஜாபதிகளுக்கெல்லாம் தலைவனாக பட்டம் சூட்டப்பட்டு இருக்கிற வேலை, இவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பிரம்மா சொன்னாரேன்னு கிளியை வளர்த்து பூனைக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு தான் மரியாதை தெரியறதா பாருங்கள். நான் மாமனார் வந்திருக்கேன், எனக்கு முன்னாடி உட்காந்துட்டான் எனக்கு மரியாதை செலுத்தாமல் என்று காழ்ப்புணர்ச்சியோடு
கடும் சொற்களை வீசினான். அதை கேட்டுக்கொண்டு பரமசிவன் எதுவும் செய்யலை. அப்பிரதீபம் அவஸ்திதம். அதனால அவருக்கு எந்த ரியாக்ஷனும் இல்லை. அவன் கத்தின்னு இருக்கான், ஒரு பாட்டு கூலாக இருக்கார். பரமசிவனுடைய தொண்டர்களுக்கும் தக்ஷனுடைய அடியாளர்களுக்கும் சண்டையை ஒதுர்த்தது. ஏதோ ஒரு வழியாக ஒருத்தரவத்தை செபித்து கொண்டு கிளம்பி போயிட்டார். இதன் பிறகு தக்ஷனுக்கு பரமசிவனை அவமதிக்கணுங்கிற ஆசை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதற்காக ஒரு வேள்வி செஞ்சால் அந்த வேள்விக்கு சொந்த பெண்ணையும் கூப்பிடலை, மாப்பிள்ளையும் கூப்பிடலை. அந்த வேள்வி நடக்கும் இடத்துக்கு போகிறவாள்லாம் கைலாச வழியாக தான் போகணும். கைலாசத்தில் பார்வதி சதி தேவி நின்று பார்க்குறா. நிறைய பேர் அவருடைய சிஸ்டர்கள், ஏகப்பட்ட சிஸ்டர்கள், சந்திரனுடைய 27 நட்சத்திர மனைவியுடைய சகோதரிகள் தான். அவெல்லாம் ஒருத்தர் அவள் காரில் போகிறா, ஹலோ சதி அப்படின்னு டாட்டா காமிச்சின்னு போகிறேன். எங்கே போகிறான்னு விசாரித்தா தக்ஷன் பண்ணுற யாகத்துக்கு. சதி தேவிக்கு தானும் போகணும் ஆசை. பிறந்த வீட்டு ஆசை எந்த பெண்ணையும் விடாது. சதி தேவி வந்துட்டு விதிவிலக்கான. சிவபெருமான்ட்ட நான் போயிட்டு வரட்டுமான்னா, எதுக்குமா போகிற, போனால் நீ பத்திரமா திரும்புவேன்னு உறுதி கிடையாதுமா, ப்ளீஸ் வேண்டாம். ஏன் இப்படி விரோதம் பாராட்டுறாரு, உங்கள் மாமனார் தானே, நீங்கள் தான் தாழ்ந்து போனால் என்ன என்று கேட்டாள் சதி. உண்மை, நான் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்கேன். ஆனால் அவருக்கு தெரியல, அவருக்கு மரியாதை இல்லை, அவருக்கு உள்ளே இருக்கிற நாராயணனுக்கு மரியாதை. அதை தெரிஞ்சுக்காமல் தனக்கு தான் மரியாதைன்னு நினைக்கிறார். அப்பேற்பட்டவரை வணங்குவது சரியல்ல என்று பரமசிவன் பணித்தார். கடைசியில் சதி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தன் ரிஸ்கில் கிளம்பி போனான். வந்தவளே சரியாக வரவேற்கல தக்ஷன். அவர் சொன்னபடியே ஆயிடுத்தேன்னு அவமதிப்பு பொறுக்காமல் அந்த வேள்வியிலே சதி தேவி தன்னுடைய யோக சக்தியினால் தன் உடம்பிலிருந்து வந்த நெருப்பிலே தானே தன்னை மாய்த்து கொண்டார். செய்தி கேட்டியது பரமேஸ்வரன் படுகோபமாயிட்டார். வீரபத்ரன் என்று ஒரு உருவாக்கி அவன் தள்ள பெரிய படையை அனுப்பிச்சு இந்த தக்ஷனுடைய யாகத்தையே தொலைச்சி விட்டார். பெரிய சண்டை தேவர்கள் நடுவில். பிரம்மா தலையிட்டார். நாராயணன் வந்து சமாதானம் பண்ணி வச்சார். அப்போது தக்ஷனுடைய தலையை தூக்கி வேள்வி நெருப்பையே போட்டாங்க. தக்ஷனுடைய முண்டம் தான் இருக்குது, தலை கிடையாது, அது சாம்பலாக போயிடுது. மீண்டும் உயிர்ப்பிக்கணும் அப்படின்னு பிரம்மா நினச்சா, தக்ஷன் தலை இருந்தால் தான் உயிர்ப்பு தான் டிஸ்ட்ராய் ஆகிடுத்தேன்னா உடனே ஒரு ஆட்டு தலையை தூக்கி அந்த தலையாக வச்சா. இனிமேல் ஆட்டு தலையனா இரு. தக்ஷன் தன் தவறே உணர்ந்தான். பரமசிவனையும் கூட்டு ராஜி பண்ணி வச்சார் பிரம்மா. ஆனாலும் சதி தேவி போயிட்டாளே, இப்போ சதி என்ன பண்ணுறது? சதி தேவி அடுத்த பிறவி பிறந்தாள். இமயமலைக்கும் மேனகைக்கும் மகளாக பிறந்தாள். உமா என்ற பெயரில் வளர்ந்தாள். பர்வதராஜ புத்திரியானால் பார்வதி என்று பெயர் பெற்றிருந்தார். இப்படி பார்வதி தேவி பக்குவமான வயசு வந்தவாறே பரமசிவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன் ஆசையை வெளியிட்டார். அப்பொழுது பரமசிவன் சதி தேவியோடு வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி பார்த்து, இனி திருமணம்லாம் பண்ணக்கூடாது, பணம் பண்ணால் தான் மாமனார் வந்தால் தான் இந்த அவமானங்கள்னு சொல்லி என்ன நினச்சாரோ தவத்திலேயே ஈடுபட்டார். எதற்காக தவம் பண்ணார்? கேனாபி காமேன தபஸ்சாரன். மகாகவி காளிதாசன் ஏதோ ஒரு ஆசையினால தபஸ் பண்ணார். அப்பொழுது சூரபத்மாசுரனாலும் தேவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார். பார்வதி தேவிக்கும் பரமசிவனுக்கும் பிறக்கிற பிள்ளை தான் சூரபத்மனை சம்மதிக்க முடியும் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டார். கல்யாணம் நடந்த பிள்ளை பிறக்கும். பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு என்ன வழி? அப்போ பார்வதியும் அதே ஆசைப்படுறான்னு என்ன பண்ணினாங்க, பார்வதியை பரமசிவனுக்கு பணிவிடை செய்யக்கூடியவளாக ஆரம்பித்தார். அங்கே தபஸ் பண்ணக்கூடிய இடத்த பெருக்கிறது, மெழுகிறது, கோலம் போடுறது, அவர் பூஜைக்கு பூக்கள் கொண்டு வந்து வைப்பது, அவருடைய கமண்டல் அலம்பி வைக்கிறது, இப்படி சில பணிவிடைகளை பார்வதி செஞ்சார். அதையெல்லாம் கண்டுக்காத மாதிரி இருந்தார் பரமசிவன். இந்த பெண்களே வேண்டாம், கண்ணே பெண்ணை நம்பாதே அப்படின்னு அவர் தீர்மானமாக இருக்கார். இப்படி பல நாள்கள் ஓடின. அப்படியே பார்வதியும் பரமசிவனும் நெருங்கிறதா ஒரு நாளைக்கு பத்திக்கும், கல்யாணம் ஆகிடும், குழந்தை பிறந்துடுவான், அவன் சூரபத்மனை கொல்லுற நாள் வரும் என்று ஏங்கி இருந்த தேவர்களுக்கு இது உப்பு சப்பு இல்லாமல் கதை மூவாறது பிடிக்கலை. ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும், எப்படியாவது பரமசிவன் பார்வதி கல்யாணம் பண்ணிக்கணும் சீக்கிரம்
அதுக்கு என்ன பண்ணுறது என்று தேவர்கள் யோசித்தார். அப்பொழுது ஒரு எண்ணம் தோணித்து இந்திரனுக்கு, இந்த பரமசிவன் மீது மன்மத பானம் போட்டான்னா பரமசிவன் தன்னால் காதல் வசப்பட்டு பார்வதியை மனம் செஞ்சு விடுவார், நம்ம பர்பஸ் சர்வாயிடும்னு நினச்சான். அதுக்காக மன்மதனை கூப்பிட்டான். 1000 கண்ணாலையும் மன்மதனை பார்த்து தாங்கள் தான் தேவலோகத்துக்கு வாழ்வு கொடுக்கணும்னு கிளப்பி விட்டான். நீ அஞ்சாவது என்னை பாரு என்ன பண்ணுறேன் என்று பரமசிவன் தன் ஃப்ரெண்டு, பரமசிவன் தவம் பண்ணுற இடத்துக்கு மன்மதன் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு வசந்த ருத்து தான் அவனுக்கு க்ளோஸ். வசந்த ருத்து தானே காதல் எல்லாருக்கும் மலரும். அந்த வசந்தனை அழைத்து கொண்டு தபஸ் நடக்கும் இடத்துக்கு வந்தான். அப்பொழுது பார்வதி தேவி பரமசிவனுக்கு பூவெல்லாம் வச்சுட்டு அப்படி நிற்கிறார். பரமசிவன் பார்வதியை பார்த்தார். பார்த்த பொழுது பெண் அழகாக இருக்காளேங்கிற எண்ணம் வந்து உடனே பார்த்தார். எச்சரிக்கையாளர்கள் கபர்தார், ஏதோ கோளாறு நடக்கிறது. இத்தனை நாளாக இந்த பெண் இங்கே இருந்துட்டு நமக்கு இந்த எண்ணம் தோணலை. ஏதோ வராப்பா பெண் என்றும் அழகி என்றும் தோணவே இல்லை. இப்போ ஏன் நம்ம மனசு இப்படி ஒரு வாழ்தலை அடையிறது? யாரோ நமக்கு மீது என்னவோ தாக்குதல் நடத்துகிறா அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்தா மன்மதன் இருக்கான். அவன் கரும்பு வில்லை வளைச்சி வண்டுகளால் நாணை இழுத்து அசோகம் என்கிற அந்த பானத்தை போகிறான் பரமசிவன் பேரில். அந்த பானத்தை ஏறிச்சே அதனுடைய ஃபோர்ஸு பரமசிவனுக்கு காதல் நோக்கத்தை உண்டாக்கிடுது. அப்படியா பண்ணுற, நீயா கெடுக்க பார்க்குற என்னுடைய நிலை என்று மன்மதனை பார்த்தார். அடுத்த வினாடியே நெற்றிக்கண்ணை திறந்து விட்டார். வந்தது தீப்பொறி, எரிந்து போனான் மன்மதன். மன்மதன் எரிஞ்சு போன உயிர் போகலை. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அமிர்தம் சாப்பிட்ருக்கான், உயிர் போகலை, அங்கே இருக்கான், யாரும் கண்ணுக்கு தெரியல. தேவர்கள் கும்பினார்கள், அழுதார்கள். ரதி தேவி மன்மதனுடைய மனைவி வந்து பரமசிவத்தை கெஞ்சினான். ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டா போருமா, அவனை மீட்டு கொடுக்கணும்னா. யாரையானு கொண்டுட்டா நம்ம சாரின்னு சொன்னால் சரியாயிடுமா அப்படிலாம் கேட்குறாங்களோ இல்லையோ. அவனை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும். அதான் உனக்கு தெரிவாம்மா, அவன் கவலையப்படாது, நீ கணவரை இழந்தவளாக இருக்க மாட்டேன், உனக்கு எதிர்க்க சதையந்தமாக பேசுவான் வருவான்ட்டார் பரமேஸ்வரன். அது போராது, மற்றவாளுக்கும் பப்ளிக்கே தெரிய வேண்டாமா, நான் பாட்டுக்கு அன்பே ஆறுவிரையும் பேசிகிட்டு இருந்தா எதிர்க்கலாம் செல்ல பேசுகிறேன்னு நான் அப்பா நினச்சிக்க மாட்டாளா, பைத்தியம் நினச்சிப்பாளே பரமேஸ்வரான்னா. சரி, இது கொஞ்சம் யோசிக்கலாம்னு நாராயணனோட கன்சல்ட் பண்ணார். ஏன்னா ஆள் பெரிய இடத்த ஆள் மன்மதன். பரமேஸ்வரனுக்கு தெரியும் அவருடைய சொந்த மச்சின நாராயணனுடைய பிள்ளை அவன். மருமனையே இப்படி எரிச்சு போட்டியா, அவன் வேட்ட நாராயணன் கேட்கல இன்னும். அதனால் நாராயணனோட பேசி சரி கிருஷ்ணாவதாரமாக எம்பெருமான் எடுக்கிறச்சு இவன் பிள்ளையாக பிறந்துருவான், அப்போது உருவத்தோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டார். அதே மாதிரி ருக்மிணியை மணந்து கொண்ட கிருஷ்ணனுக்கு அந்த மன்மதன் பிரத்யும்னனாக வந்து பிறந்தார். இப்படி பிரத்யும்னனுக்கு தகப்பனாரானான் நாராயணன் என்ற அடிப்படையில் பிரத்யும்ன ஜனகன் என்று பெயர். இதுதான் 347வது திருநாமம். இதற்கான ஸ்லோகம். ஹரதக்தஸ்ய மாரஸ்ய கதஸ்யானங்கதாம் ததத் ருக்மிணீ கர்ப்பதோங்கித்வம் பிரத்யும்ன ஜனக பிரபு. ருக்மிணியின் கருவிலே வந்து பிறந்து மருவும் உடலோடு நின்ற மன்மதனுக்கு தகப்பனாராய் பிரத்யும்னனுக்கு தகப்பனாரானார். எனவே வெங்கடாச்சலபதிக்கு பிரத்யும்ன ஜனகன் என்று பெயர். இதனால் சாபத்திலிருந்து நம் குழந்தைகளை மீட்டு நன்கு வாழ வைக்கக்கூடியவன் திருவேங்கடமுடையான். அதனால் யார் சாபம் வந்தாலும் டேஞ்சர் தான். அந்த சாபத்திலிருந்து அஞ்சுகின்றவர்களெல்லாம் இந்த திருநாமத்தை ஜெபிங்க. இதற்கு தமிழ், கண்ணுதல் எரித்த காமன் காட்சி தருவான் மெய்யுடன் என்றபடியே வந்த மன்மதனின் தந்தையாய் பிரத்யும்ன ஜனகன் என பெயர் பெற்றான். ஏழுமலை எம்பெருமானவன் தானே. எங்கே எருடன் கலந்து ஜெபியுங்கள். பிரத்யும்ன ஜனகாய நமஹா, நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।